இன்னைக்கு ஒரு குட்டி மினி vlog பார்த்துடலாமா. இன்னைக்கு சிவன் ராத்திரினால காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஸோ ஏர்லி மார்னிங் க்ளீன் பண்ணி கோலம் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி சட்னி, அதாவது கார சட்னி, அதுக்கப்புறமேல் வந்து தோசை மாதிரி ஊத்தப்பம் தான் ரெடி பண்ணேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ எனக்கு பிரேக் டைம் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னா முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, வெண்டைக்காய் புளிக்கறி கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முள்ளங்கி எல்லாம் சாம்பாருக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமேல் வந்து வெண்டைக்காய் கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த வெண்டைக்காய் கூட்டில் மெயினே வந்து புளி, அதுக்கப்புறம் பெருங்காயம், பூண்டு, வெங்காயம் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க புளியை உள்ளே சேர்த்துட்டு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்தால் புளிக்கறி ரெடி ஆயிடும். ஸோ காய் கொஞ்சமாக பண்ணனால பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி சாம்பாரில் என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னா கேரட், முள்ளங்கி, அதுக்கப்புறமே முருங்கைக்காய் இது போட்டு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ஸோ சைட் டிஷ்க்கு மிளகு வடகம்னு சொல்லுவாங்க, அப்பளம் தான். இதில் வந்து உளுந்தில் வந்து மிளகு மட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாம்பார் கூட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் போட்டு சர்வ் பண்ணியாச்சு.